இயேசுக்கே புகழ். என் மகன் ரெண்டாவது என் மச்சனர் மகனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது. நான் இங்கே கூப்பிட்டு வந்து கல்யாணமும் முடிஞ்சு, அவன் ஏஜ் ஜாஸ்தி தான் இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சு அந்த பொண்ணுக்கு வயிற்றில் கட்டி இருக்குது தெரியாது. அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு அவர் 2 சட்டை எடுத்து கொடுங்க, ஒரு சட்டை எடுத்து கொடுங்கன்னாரு. அந்த அந்த வருஷம் அப்போ அவளுக்கு கழட்டி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், டாக்டர் இதுக்குள்ளே கன்சீவ் ஆகக்கூடாதுன்னாரு. அங்கிள் சொன்னதுனால நாங்கள் அவங்க அக்கா வந்து 2 சட்டை எடுத்து கொடுத்துருக்கா, ஒரு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. ஆனால் அந்த அந்த மாதமே அவள் கன்சீவ் ஆகி ஒரு பையன் பிறந்திருக்கான், 2 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு வாட்டி கன்சீவ், ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் அவளுக்கு. இருந்தாலும் ஆண்டவர் கிருபையில் நல்லபடியாக குழந்தை பிறந்து ஒரு பையன் இருக்கான். இப்போ 2வது 4 மாதம் பொண்ணு இருக்காங்க. கொடான கோடி தோத்திரம் கர்த்தருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் ஒரு சாட்சியாக இந்த இடத்துல தேவன் நிறுத்தினதுக்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. எங்களுக்கு திருமணம் ஆகி ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை இல்லாமல் இருந்தோம். அதன் பின்பு போன ஜனவரி மாதம் தான் எங்களுக்கு வந்து ஐயா வந்து கடைசியாக ப்ரேயர் பண்ணும்போது கூட அடுத்த முறை சாட்சியாக நிற்பேன்னு சொன்னார். கர்த்தர் கிருபையினால் ஒரு ஆண் குழந்தை கொடுத்து எங்களை கண்மணி போல் எத்தனையோ தடவை வந்து இந்த இடத்துல நாங்கள் அழுகியே வந்திருப்போம். குழந்தை இல்லாமல் இருந்தது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த கர்த்தர் கிருபையினால் எனக்கு ஃபேமிலியாக ஒரு குழந்தையோடு வந்து சாட்சி சொல்கிறது வந்து கர்த்தருக்கு பெரிய கிருபை தான் சொல்லுவோம். எங்களால் இது ஆனதில்லை. ஏன்னா போன வாட்டி கூட ஒரு ஐயோ கூட ட்ரை பண்ணோம், ஆனால் அது கூட ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கும் மேலே எங்களுக்கு இயற்கையாகவே கர்த்தர் குழந்தை கொடுத்து எங்களை கண்மணி போல் பாதுகாத்தாரு. அதே போல் இன்னொரு சாட்சி என்னன்னா, இந்த ட்ரெஸ்ஸு கூட ஒரு வாட்டி சொன்னார், ஒரு விஷயத்தில் சொன்னார். இந்த என்ன சொன்னார்னா, யாரெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களாம் போய் இன்றைக்கே போய் கடையில் போய் ட்ரெஸ் எடுத்து ஒரு விசுவாசத்தோடு வச்சுருங்க, நிச்சயமாக ஆர்டர் கொடுப்பா சொன்னார். எங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை தெரியல, அதை எது கொடுத்தாலும் ஓகே சொல்லி 2 ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுருக்கோம். கர்த்தர் கிருபை ஆண் குழந்தை கொடுத்து இன்றைக்கி அதே ட்ரெஸ்ஸோடு போட்டுன்னு வர கிருபை கொடுத்தாரு. அதுதான் கர்த்தருக்கு பெரிய சாட்சி. இந்த சாட்சி தேவன் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாசிப்போமா? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி இன்றைக்கு நம்முடைய பிரயாணம் தொடங்க வேண்டும். நாம் கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஆராதிக்கிறவர்கள், வேதத்தை பின்பற்றுகிறவர்கள். ஆனால் இன்றைக்கு நிறைய பேருடைய ஓட்டம் இயேசுவை நோக்கி ஓடுவதற்கு பதிலாக உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபிரேய திருச்சபைக்கு இந்த வசனத்தை அனுப்பும் பொழுது இது ஒரு கடிதமாக எழுதி அனுப்புகிறார். அதை எழுதி அனுப்பும் பொழுது அதற்கு முந்தின அதிகாரத்திலே 11ஆம் அதிகாரம் முழுவதும் நிறைய சாட்சிகளை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அநேக பரிசுத்தவான்கள் விசுவாசத்தோடு கூட பொறுமையோடு கூட ஆண்டவரை நோக்கி ஓடின ஓட்டத்தை அவர்களுக்கு முன்பாக திருஷ்டாந்தமாக ஒரு மனுஷனால் விசுவாசத்தை காத்து கொண்டு ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க முடியும் என்பதற்கு முன் உதாரணமாக சில சாட்சிகளை முந்தின அதிகாரத்திலே எழுதுகிறார். இத்தனை திரளான சாட்சிகள் என்று 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே தொடங்குகிறார். இத்தனை திரளான சாட்சிகள் என்று 11ஆம் அதிகாரத்திலே விசுவாசத்தினாலே ஜெயித்த, இயேசுவை நோக்கி பொறுமையோடு கூட ஓடின, இயேசுவை பின்பற்றி நடந்த ஒரு கூட்ட பரிசுத்தவான்களை குறித்து அவர் எழுதிவிட்டு சொல்லுகிறார். மேலே குறிக்கப்பட்ட இத்தனை திரளான சாட்சிகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்க, அவர்களும் நம்மை போல பாடுள்ள மனுஷர்கள், நம்மை போல குடும்பத்தில் இருந்து வாழ்ந்தவர்கள். அவர்களை நான் உங்களுக்கு உதாரணமாக வச்சுட்டு சொல்கிறேன். இவங்க சாட்சியாக நம்மளுக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர்கள் ஆண்டவரை நோக்கி ஓடினவர்கள், இயேசுவை நோக்கி ஓடினவர்கள், விசுவாசத்தை காத்து கொண்டவர்கள், விசுவாசத்தை துவக்கி வைத்த இயேசுவை நோக்கி அந்த விசுவாசத்தின் ஓட்டத்தை முடிக்க அவரை நோக்கி ஓடினவர்கள் என்று சொல்லி சில பரிசுத்தவான்களை குறித்து பட்டியல் போட்டு அவர்களை நமக்கு முன்பாக நற்சாட்சியாக வைத்துவிட்டு சொல்லுகிறார். நீங்களும்
மேலே சொல்லப்பட்ட இந்த பரிசுத்தவான்களைப் போல விசுவாசத்தை பிடித்து கொண்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நீங்கள் பொறுமையாய் ஓட கடவீர்கள் என்கிற ஒரு நல்ல ஆலோசனையை அப்போஸ்தலனாகிய பவுல் வைக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே இயேசுவை பார்ப்பதற்காக 3 சாஸ்திரிகள் 3 ராஜாக்கள் கிழக்கு திசையிலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து ஆச்சரியப்பட்டு அவரை பார்ப்பதற்காக வருகிறார்கள். விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு அவர்கள் வந்து பெத்லகேமிலே அவருக்கு காணிக்கை செலுத்தி அவரை பணிந்து விட்டு திரும்பி போகும் பொழுது கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு தோன்றி சொல்லுகிறார், நீங்கள் வந்த வழியிலே திரும்பி போக வேண்டாம். இயேசுவை பார்த்துவிட்டு நீங்கள் வீட்டிற்கு திரும்பி போகும் பொழுது, ஊருக்கு திரும்பி போகும் பொழுது ஒரு புதிய பாதையிலே நீங்கள் போங்கள் என்று சொல்லி புதிய பாதையை காட்டுவதற்காக ஒரு நட்சத்திரத்தை அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி புதிய பாதையை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக உலக காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வேலையை நோக்கி ஓடுகிறோம், தவறில்லை. அநேக தொழில்களுக்காக ஓடுகிறோம், தவறில்லை. உலகம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிற நாம் இயேசுவை பின்பற்றி அவரை பிடித்து கொண்டு நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த பரிசுத்தவான்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் எப்படி அந்த விசுவாசத்தை காத்து கொண்டார்கள், அவர்கள் ஓட்டத்தை எப்படி ஜெயமாக முடித்தார்கள் என்பதை குறித்தெல்லாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தின் ஆழத்திற்குள்ளே உங்களை கொண்டு போகும்படி நடத்துகிறார். இந்த உலகத்தில் தேவ மகிமையை தேவனுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு தேவனுடைய மகிமையை பார்ப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறீர்கள். அதற்கு மிகவும் இன்றியமையாத பேசிக், அதற்கான ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே விசுவாசம் இருக்க வேண்டும். நாம் புறப்பட்டு வந்தது பரலோகம் என்கிற விசுவாசம் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஒரு தாயினுடைய கற்பத்திலே ஒரு குழந்தை எப்படி உருவாகிறது என்று சங்கீதம் 17:14 ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற ஒரு திரவியம் பரலோகத்தின் தேவனால் ஒரு தாயினுடைய கற்பத்தை நிரப்பும் பொழுது, அவளுடைய வயிற்றை நிரப்பும் பொழுது அவள் புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைகிறாளாம். அப்படியானால் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற நீங்களும் நானும் பரலோகத்திலிருந்து புறப்பட்ட பரலோக தேவனுடைய திரவியம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பொதுவாக சில பிள்ளைகளை தாய் தகப்பன் கொஞ்சம் பொழுது என் செல்லம் என் திரவியம் என்று கொஞ்சுகிறத பார்க்குறேன். என் திரவியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. திரவியம் அப்படின்னாச்சுன்னா பொக்கிஷம். ஆங்கில வேதாகமத்தில் ட்ரெஷர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எதை ட்ரெஷர் பொக்கிஷன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்தில் கிடைக்க முடியாத ஒரு பெரிய பாக்கியம் பெற்ற விலை மதிக்க முடியாத ஒன்றை தான் பொக்கிஷம், ட்ரெஷர் என்று சொல்லுவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிற தேவனுடைய பொக்கிஷங்கள், தேவனுடைய திரவியங்கள், தேவனால் அனுப்பப்பட்ட ட்ரெஷர், விலை மதிக்க முடியாதவர்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்படியானால் நம்முடைய விசுவாசம் தொடங்குகிறது பரலோகத்திலிருந்து தொடங்குகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு தாயினுடைய கற்பத்தில் அனுப்பப்படும் பொழுது அந்த கற்பத்தில் அந்த குழந்தையை வளர்க்கிறவரும் ஆண்டவர் தான். அதுதான் சொன்னேன், நான் பரலோகத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய அசல் வித்தாக தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தாயின் கற்பத்தில் விழும் பொழுது தேவனுடைய சாயலிலே விழுகிறோம். தாவீது சொல்லுகிறான், என் தாயின் கற்பத்திலே என்னை ஆதரித்தவரும் நீர்தான் என்று சொல்லுகிறான். அப்படின்னா என் தாயின் கற்பத்தில் நான் இருக்கும் பொழுது எனக்கு ஸ்பூன் வச்சு சாப்பாடு ஊட்டவோ ஸ்பூன் வச்சு பால் கொடுக்கவோ யாரும் இல்லை. என் தாயின் கற்பத்தில், என் தாயின் கருவறைக்குள்ளே என்னை போஷித்து என்னை ஆதரித்தவரும் ஆச்சரியமாய் என்னை உள்ளுக்குள் நடத்தினவரும் நீரே என்று சொல்லுகிறான். அடுத்து சொல்லுகிறான் தாவீது, ஆண்டவரே என் தாயின் கற்பத்திலிருந்து என்னை எடுத்தவரும் நீர்தான். அப்படின்னு நான் சொல்கிறான், எனக்கு தாயினுடைய கற்பத்தில் எனக்கு டெலிவரி பார்த்தது நீர்தான் என்று சொல்லுகிறான். எதற்கு இந்த காரியங்களை சொல்லுகிறேன் என்றால், விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற ஆண்டவர். நம்முடைய ஓட்டம் தொடங்கினது பரலோகத்திலிருந்து தொடங்கினது. பரலோகத்திலிருந்து தான் ஒரு தாயினுடைய கற்பத்திற்குள்ளே ஆண்டவர் அனுப்புகிறார். அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் பரலோகத்தினுடைய
ட்ரெஷர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் தான் உங்களை தாயின் கற்பத்திலிருந்து எடுத்து உங்களை பிளஸ் பண்ணி தாயுடைய கையிலே, தகப்பன் கையிலே கொடுக்கிறார். இதை நான் கொடுத்த பொக்கிஷமா, உன்னுடைய வயத்தில் பிறந்து இனி வளர்த்து ஆளாக்கி இந்த பிள்ளையை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பை நான் உன்னிடத்தில் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் அந்த பிள்ளையை எடுத்து தாயினுடைய கையிலே கொடுக்கிறார். நீங்கள் பார்க்குறதுக்கு நர்ஸ் தான் அந்த பிள்ளை எடுக்கிறாங்க, இல்லைன்னா டாக்டர் தான் அந்த பிள்ளையை எடுக்கிறாங்க. எடுத்து பிள்ளையை தொடச்சி அந்த ரத்தத்தை எல்லாம் கழுவி நல்ல அழகாக சுத்தம் பண்ணி எங்கள் கையில் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி துடைக்கப்பட்டு உங்கள் கையில் கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதமான பரிசுத்த பிள்ளைகளாக, அது பரலோகத்தின் திரவியமாக, கிடைக்கக்கூடாத பொக்கிஷமாக அது உங்களுக்கு கிடைக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை நாய, பேய, சனியனை, கழுதைன்னு பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க. ஆண்டவருடைய மேன்மையான படைப்பு ஒன்றை நீங்கள் உதாசீனப்படுத்தி கொச்சப்படுத்துறது. உன் பிள்ளைகள் நாயல்ல, பேயல்ல, கழுதையல்ல, ஒன்றும் இல்லை, பரலோகத்தினுடைய திரவியம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, பரலோகத்தின் திரவியத்தை தான் உன் கற்பத்தில் அனுப்புகிறேன். அது கிடைக்கக்கூடாத பொக்கிஷம். நான் சின்ன வயசில் எல்லாம் இருக்கும் பொழுது எங்கள் அம்மா என்னை கொஞ்சிறதை நான் பார்த்துருக்கிறேன். என் செல்ல திரவியம் இல்லான்னு இப்படி பிடிச்சி கொஞ்சுவாங்க. அப்போ எல்லாம் நான் யோசிக்கிறேன், இது ஓவர் பாசத்தினாலே எங்கள் அம்மா கொஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அப்போ எல்லாம் எனக்கு வேதம் தெரியாது. ஆனால் நான் ஊழியத்திற்கு வந்ததற்கு பிறகு வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் தாய்மார்கள் எதேச்சமாக என்னன்னே தெரியாமல் அன்பின் உச்சக்கட்டத்தில் பயன்படுத்துகிறார்கள். என் செல்ல திரவியம் அப்படின்றாங்க. ஆனால் உண்மையிலேயே பரலோகத்தினுடைய திரவியம்தான் நாம் ஒவ்வொருவரும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எங்கிருந்து வந்தோமோ அங்கே புறப்பட்டு போக வேண்டும். ஒரு ஊருக்கு டூர் நீங்கள் போகிறீங்க, 10 நாள் புறப்பட்டு போகிறீங்கன்னா 10 நாள் வேணா 12 நாளாக மாறும், 15 நாளாக மாறுமே தவிர நீங்கள் புறப்பட்ட வீட்டிற்கு திரும்பி வர வேண்டும். அதே போல தான் நாம் நித்தியத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள், நித்திய வாசிகள், நித்தியத்திற்கு போய் சேர வேண்டியவர்கள். எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற எல்லா பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடப்படுவோம். பரலோகத்தை நோக்கி நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம். நம்முடைய கோல் எப்படி இருக்கணும்னா பரலோகத்தை தான் இருக்கணும். ஒரு ஓட்டப்பந்தய வீரன் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு ஓடுறான்னா அவனுடைய எல்கை எங்கே இருக்குன்னா குறிக்கப்பட்ட இடத்துல தான் இருக்கும். அந்த எல்கையை போய் ரீச் ஆகணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த பூமியில் பிறந்த நீங்களும் நானும் ஒரு குறிக்கோளோடு ஆண்டவருடைய திட்டத்தின்படி இந்த உலகத்தில் பிரயாணத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த பிரயாணம் முடித்து நாம் போகும் பொழுது இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். இயேசு பரலோகத்தில், இந்த பூமியில் நீ கண்களை மூடி கண்களை திறக்கும் பொழுது பரலோகத்தில் இயேசு உனக்கு முன்பாக நின்று இந்த உலகத்தில் உள்ள பாடுகளை சகித்து பொறுமையோடு ஓடி உன்னுடைய ஓட்டத்தை, விசுவாசத்தை காத்து ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்த பிள்ளையே, உனக்காக நான் வைத்து காத்து கொண்டிருக்கிற ஜீவ கிரீடம் இது முதற்கொண்டு உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக பரலோகத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருக்க வேண்டும். இடப்பட்ட காலத்தில் ஆண்டவர் எனக்கு மனைவியை கொடுத்திருக்கிறார், சந்தோஷம், மனைவியோடு நல்லா இருங்க. புருஷனை கொடுத்திருக்கிறார், சந்தோஷமா புருஷனோடு இருங்க. பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளோடு சந்தோஷமா இருங்க. நீங்க இயேசுவை நோக்கி ஓடுறதுக்கு நீங்க ஒரு சன்னியாசியா இருந்ததான் அங்க போக வேண்டும் என்கிற அடையாளமோ அர்த்தமோ கிடையாது. வேதத்தில் நான் சொன்னது போல் அதுக்கு முந்தின அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்தவான்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்து இயேசுவை நோக்கி ஓடினவர்கள் எல்லாருமே குடும்பஸ்தர்களாக இருந்து அந்த பரலோகத்தினுடைய ராஜ கிரீடத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான். இந்த உலகத்தில் நீங்கள் கண்ணை மூடும் பொழுது அதோட நம்முடைய வாழ்க்கை முடியவில்லை. ஒரு நாள் தேவனுடைய எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நாம் எல்லாரும் மறுபடியும் உயிர்த்தெழுந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் நிற்கும் பொழுது நீ ஆண்டவருக்கு முன்பாக கரை திரையற்றவனாக இந்த உலகத்தில் உங்களை நெருங்கி நிற்கிற பாவத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை காத்து கொண்டு நடந்தால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எந்தன் ஓட்டம் ஜெயத்தோடு முடிந்தது, இது முதற்கொண்டு கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவோம். இந்த உலகத்தில் விசுவாசத்தோடு பொறுமையோடு ஓடுறதுக்கு ஆண்டவரிடத்தில் காணப்பட்ட நீடிய பொறுமை நமக்கு வேணும். ஆமாம், பொறுமையோடு
நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நாம் ஓட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த விசுவாசம்தான் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் மூச்சு காற்று. என்ன நம்முடைய விசுவாசம்? நாம் பரலோகத்திலிருந்து வந்தவர்கள் பரலோகத்துக்கு போய் சேரணும். நமக்கு நித்தியவாசிகள் என்று பெயருண்டு. நித்தியத்திலிருந்து புறப்பட்டு வந்த நாம் நித்தியத்துக்கு புறப்பட்டு போனோம். அப்போ நித்தியத்தில் இருக்கிற இயேசுவை நோக்கி நீங்கள் பிரயாணப்படும்படிக்கு உங்களுடைய செய்கைகள், உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய எல்லா காரியமும் அதற்கு ஏற்றது போல இருக்க வேண்டும். இந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பரிசுத்தத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஆண்டவரை பார்க்க முடியாது. ஆண்டவருடைய முகத்தில் நீங்கள் முழிக்க முடியாது. ஆண்டவருடைய முகத்தில் நீங்கள் முழிக்கணும்னு அந்த பரிசுத்தம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த பரிசுத்தம் எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது? விசுவாசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அந்த விசுவாசம் என்ன சொல்லுகிறது? நீ பரிசுத்த சீயோனுக்கு சொந்தக்காரனாய் மாறணும்டா இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும். உடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் கரைத்திரையற்றதாய் இருக்க வேண்டும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக என்று தெசலோனிக்கே சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆண்டவருடைய வருகையில் நீ குற்றமற்றவனாய் பரலோகத்திற்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் உன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த பரிசுத்தத்திற்கு மிகவும் பேஸாக இருக்கிற அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை தான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் உயிர்ப்பிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாதிருங்கள். கப்பல் சேதம் ஆயிடுச்சுன்னா தண்ணி எங்கே வரும்? கப்பலுக்குள்ளே வந்துடும். கப்பலில் ஒரு பாகம் உடஞ்சிருச்சுன்னா கடலில் உள்ள தண்ணி எல்லாம் கப்பலுக்குள்ளே வந்துடும். அந்த தண்ணி உள்ளே வந்துருச்சுன்னா கடலில் அந்த கப்பலை நம்மவும் மடிந்து போய்விடுவோம். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசமாகிய கப்பல். இந்த கப்பல் தான் ஒரு துறைமுகத்திலிருந்து ஒரு மனுஷனை அடுத்த துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதை கப்பலாக இருக்கலாம், விமானமாக இருக்கலாம், நீ பயன்படுத்துகிற காராக இருக்கலாம், அதை சேதப்படுத்தக்கூடாது. விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய விசுவாசம் தங்களுடைய திறமையின் மேலே இருக்கிறது. சிலருடைய விசுவாசம் தங்களுடைய தாளந்துகள் மேலே இருக்கிறது. சிலருடைய விசுவாசம் தங்களுடைய பிள்ளைகள் மேல் இருக்கிறது. சிலருடைய விசுவாசம் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த செல்வங்கள் மீதும் அரசாங்க உத்தியோகத்தின் மீதும் இருக்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பல நாட்கள் காத்திருந்து சில வியாபாரத்தை கொடுத்துறாரு. நீ வியாபாரம் பண்ணி பிழைச்சிக்கப்போ, நல்லா குடும்பத்தை நல்லா வச்சுக்கோ, 4 பேருக்கு பிரயோஜனமாக இருன்னு. ஆனால் ஆண்டவர் என்னைக்கு பிஸ்னஸை கொடுத்து அதை உயர்த்தினாரோ அதன் பிறகு அவங்க நம்பிக்கை ஆண்டவரை விட்டு விலகி, அவங்களுடைய விசுவாசம் ஆண்டவரை விட்டு விலகி ஆண்டவர் கொடுத்த வியாபாரத்தின் மீது ஆகிறது. எனக்கு நல்ல வியாபாரம் இருக்குது, இந்த வியாபாரத்தை வச்சு என்னை நான் பிழைச்சிக்குவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வியாபாரத்தை வச்சு நான் பிழைச்சிக்குவேன். வியாபாரத்தை தந்த ஆண்டவரை வச்சு பிழைச்சிக்குவேன்னு நீங்கள் சொல்லணும். வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்கள் உங்களுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தையை பிசாசு திருடி கொண்டு அதன் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் கேடுபாடுகளை கொண்டு வந்து விடுவான். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இருக்கிற இந்த திறமையை வச்சு நான் அமெரிக்கா வரைக்கும் போவேன், லண்டனுக்கு போவேன்னுவாங்க. ஆனால் அதை நினைச்ச ஆண்டவர் மனசு வைக்கலைன்னா உங்கள் வீட்டு பார்டரை கூட தாண்ட முடியாது. அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் ஆண்டவர் மேலே இருக்க வேண்டும். உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருக்கணும். கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா போட்டு. இதுதான் என்னுடைய விசுவாசம். நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். ஆண்டவர் உண்மையில் என்னை கொண்டு போனேன்னா ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் வேலை விஷயத்தில் வந்தால் கூட யாரும் பணம் கொடுத்து வேலை வாங்கக்கூடாது. பணம் கொடுத்து வேலை வாங்குறீங்கன்னா உங்கள் விசுவாசம் ஆண்டவர் மேலே இல்லை, இந்த பணத்தின் மீது இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கள். இலவசமாக கிடைச்சாதான் அந்த ஆண்டவர் கொடுக்குறதுன்னு அடையாளம். ஆண்டவர் ஒரு நாள் உங்கள்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு ஆண்டவர் வேலை கொடுப்பாரு. லஞ்சம் வாங்கிட்டு வேலை கொடுக்குறதுன்னா அது ஆண்டவர் கொடுக்குற வேலை இல்லை, பிசாசு கொடுக்குற வேலை. பிசாசு கொடுக்குற வேலை உனக்கு வேதனையை கொண்டு வரும். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதமே ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதோடு கூட ஆண்டவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஹல்லேலூயா. தொல்லை, கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வரும் பொழுது, துன்பம், துக்கங்கள் எங்கள் நெருக்கி ஏவும் பொழுது, ஒத்தாசை தருகிற ஆண்டவரை நோக்கி பார்த்தால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். அப்பா, இதுதான் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம்.
விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி என் பிள்ளைகள் பிரயாணப்படுகிற நல்ல அனுபவங்களை என் பிள்ளைகளுக்கு தாரும். அதன் நிமித்தம் விசுவாசத்தினாலே எப்படி நோவா தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க பேழையை உண்டு பண்ணினானோ, அதே போல இவருடைய குடும்பத்தை பாதுகாக்கிற இயேசுவை இவர்கள் எப்போதும் தக்க வைத்துக் கொள்ள என் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாமல் 300 வருஷங்கள் தேவனோடு சஞ்சரிக்க உதவி செய்த தெய்வமே, இங்க இருக்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை டிவியிலே கேட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் பாதுகாக்கப்படும்படி, மரித்து போன உறுப்புகள் உயிரோடு எழும்பும்படிக்கு இயேசுவோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை என் பிள்ளைகளுக்கு தருவீராக. செத்துப்போனுடைய சரீரத்தில் உள்ள எல்லா உறுப்புகளையும் உயிர் அடைவதாக. ஏனோக்கு மரணத்தை காணாதிருந்தது போல இவருடைய சரீரத்தில் உள்ள செத்துப்போன உறுப்புகள் மரணத்தை காணாதபடி மங்கி எரிகிற இவருடைய திரிகளையும் ஜீவனையும் ஆண்டவர் பாதுகாப்பீராக. அவன் நல்ல பொறுப்புள்ள ஒரு புருஷனாகவும் பொறுப்புள்ள தகப்பனாகவும் இருந்து ஆண்டவரோடு சஞ்சரித்தது போல இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மனைவிக்கு பொறுப்புள்ள புருஷனாகவும் பிள்ளைகளுக்கு பொறுப்புள்ள தகப்பனாகவும் இருந்து ஆண்டவரோடு சஞ்சரித்து சாட்சியாய் வாழ, தேவனோடு நடக்க, இயேசுவோடு நடக்க இவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாவதாக. இயேசுவை நோக்கி நடக்கிற அனுபவம் இவர்களுக்குள்ளே உண்டாவதாக. இயேசுவை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஏனோக்கை போல இவர்களுக்கு கிடைப்பதாக. குடும்பத்தில் சாட்சியை காத்து கொள்வார்களாக. மனைவியை அடித்த புருஷனுடைய கரங்கள் இனி அணைக்கிற கரங்களாய் மாறட்டும். புருஷனிடத்தில் எதிர்த்து பேசியுடைய மனைவியுடைய நாவு இனி ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறதாய் மாறட்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்கி இருப்பார்களாக. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தையும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையும் பெற்றானே. வாக்குத்தத்தம் பண்ணின வேலையை விசுவாசத்தினாலே என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கான விசா குடியுரிமையை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை செல்வங்களை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சந்ததி சந்தானம் உண்டாகும்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தடைப்பட்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நேர்த்தியாய் நிறைவேறுவதாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசத்திலே ஒரு குடும்பஸ்தனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுத்ததை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்கள் இவர்கள் மீதும் இவருடைய சந்ததி சந்தானத்தின் மீதும் தங்குவதாக. இவர்கள் விரும்பி வந்தது அத்தனையும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை நடத்தும். இயேசுவை நோக்கி நடக்கிற அனுபவங்களுக்கு ஆவி ஆத்துமா சரீரம் திருப்பப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5454-7-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.